Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல 5th sum. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a company has 4 categories of employees given by assistant, clerk, manager, executive officer அப்படின்னு 4 கேட்டகரியில் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனி ப்ரொவைட் 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories ACME ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு 4 கேட்டகரியில் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஒரு கம்பெனியில். இதில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சேலரி வந்து 10,000, கிளர்க்குக்கு வந்து 25,000, மேனேஜர்ஸுக்கு 50,000, நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh. இந்த அடிப்படையில் வந்து சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா A1, A2, A3, A4 வேர் அசிஸ்டண்ட், C1, C2, C3, C4 வேர் கிளர்க்கு, M1, M2, M3 வேர் மேனேஜர்ஸ், E1, E2 வேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா அதாவது ஒர்க்கர்ஸோட கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை, இதுதான் முக்கியம். ரிலேஷன் ஆர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எக்ஸ் ரிலேஷன் ஒய் வேர் எக்ஸ் இஸ் த சேல்ரி கிவன் டு த பர்சன். அப்போ எக்ஸுங்கிறது என்னது, சேல்ரி, ஒய்ங்கிறது அந்த பர்சனை டினோட் பண்ணுது. எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர்டு பேர்ஸ். இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, 2 விஷயம் கேட்குறாங்க. என்னென்னா ஆர்டர்டு பேர்ஸும் ஏரோ டயக்ராமும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க எழுதிக்குவோம், கிவன் தட்னு போட்டு ஏ அப்படிங்கிறது என்னது, யார், அசிஸ்டன்ஸ். அது மொத்தம் எத்தனை பேர், 5 பேர் இருந்தாங்களா. அப்போ A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்து சி ஃபார் கிளர்க்கு. கிளர்க்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, C1, C2, C3, C4 4 பேர் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எம்ங்கிறது மேனேஜர்ஸ். மேனேஜர்ஸ் வந்து M1, M2, M3 3 பேர் இருந்தாங்க. E ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அப்போ E1, E2. இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதிக்கிறோம்னா, இதுக்கு பக்கத்துலேயே இவங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கான சேலரி எவ்வளோ, 10,000. நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கான சேலரி எவ்வளோ, சேலரின்னு போட்டு கூட எழுதிக்கலாம். சேலரி, இவங்களோட சேலரி 25,000. அடுத்து இவங்களோட சேலரி 50,000. நெக்ஸ்ட் இவங்களோட சேலரி 1 lakh. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கால எழுதியாச்சு. அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, மேனேஜர், அது எத்தனை கவுண்டிங், அவங்களோட சேலரிஸ் எவ்வளோ, எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ரிலேஷன் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சேலரி. எக்ஸுங்கிறது சேலரி. அடுத்து ஒய்ங்கிறது பர்சனை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ஆப்ஷனில் ஆர்டர்டு பேர்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஆர்டர்டு பேர்ஸ்னு எழுதிக்கலாம். ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர்னால் நம்ம பேர் பண்ணி எழுதுவோம். இப்போ ரிலேஷன் வந்து எக்ஸு ரிலேஷன் ஒய் அப்படின்னா எக்ஸு ஒய்யும் பேர் பண்ணி எழுதணும். எக்ஸுங்கிறது சேல்ரி, ஒய்ங்கிறது பர்சன். அப்போ ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து சேலரி எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000, A1. நெக்ஸ்ட்டு 10,000, A2. 10,000, A3. 10,000, A4. லாஸ்ட்டாக 10,000, A5. அசிஸ்டண்ட் வந்து 5 பேர் இருந்தாங்க. அதனால் 10,000 5 டைம்ஸ் பேர் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளர்க்குன்னு வரும்போது அவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 25,000. அப்போ 25,000, C1. 25,000, C2. 25,000, C3. 25,000, C4.
4 கிளர்க் இருந்தாங்க, அதனால் 4 டைம்ஸ் பேர் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மேனேஜர்ஸ்னு வரும்போது அவங்க சேலரி 50,000. அப்போ 50,000, M1, 50,000, M2, லாஸ்ட்டாக 50,000, M3. ஃபைனலாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேலரிஸ் 1 lakh. அப்போ 1 lakh, E1, 1 lakh, E2 அப்படின்னு எழுதி செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்க ரிலேஷனுக்கான ஆர்டர்டு பேர்ஸை ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க, ஏரோ டயக்ராம் கேட்டிருக்காங்களா. அப்போ அப்படியே இப்போ பின்னு ஒரு சப்டிவிஷன் ஓப்பன் பண்ணி அதில் ஏரோ டயக்ராம் போட போகிறோம். அப்போ பி சப்டிவிஷன் வந்து இது ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம்ன்றப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுதுன்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்ராம் போடுறதுக்கு எக்ஸு, அதே மாதிரி ஒரு ஒய் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ரிலேஷன் எக்ஸுக்கு ஒய்க்கு ரிலேஷன் போது ஃபஸ்ட்டு எக்ஸில் என்னென்ன எழுதணும், எக்ஸில் வந்து சேலரிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 10,000. நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் 25,000. நெக்ஸ்ட்டு வந்து 50,000. நெக்ஸ்ட்டு வந்து 1 lakh. ஓகே, ஒயில் வந்து பர்சன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அசிஸ்டண்ட்டே 5 பேர் இருந்தாங்க. அப்போ அசிஸ்டண்ட் 5 பேருன்றப்ப நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் போடணும், A1, A2, A3, A4, A5. அடுத்து கிளர்க்கு வந்து 4 பேர் இருந்தாங்க. இப்போ C1, C2, C3, C4. இந்த சர்க்கிளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளர்க்குக்கு அடுத்து மேனேஜர்ஸ் M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1, E2. அப்போ இதுக்கடுத்து ரிலேஷன் பார்த்திங்கன்னா 10,000 வந்து எதோட கனெக்ட் ஆகும், A1, A2, A3, A4, A5. இது எல்லாமே ஏரோ மார்க் போட்டு விட்ருங்க. 10,000 சேலரி வாங்குறவங்க அசிஸ்டன்ட்ஸ். அடுத்து 25,000 வந்து கிளர்க்கோட 2, 3, 4 இந்த 4 மெம்பர்ஸோடையும் கனெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு 50,000 வந்து மேனேஜர்ஸ் வந்து 1, 2, 3 இந்த 3 மேனேஜர்ஸோடையும் கனெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அப்போ E1ஓடையும் E2ஓடையும் இதை வந்து என்ன பண்ணிடணும், கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் நமக்கு தேவையான ஏரோ டயக்ராம், அவங்க கொடுத்துருக்க ரிலேஷனுக்கான ஏரோ டயக்ராம். அப்போ 4 கேட்டகரிஸில் வந்து எம்ப்ளாயீஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட சேலரிஸ் கொடுத்துருந்தாங்க. ரிலேஷனுங்கிறது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகுதுன்னாங்க. எக்ஸுங்கிறது சேலரி, ஒய்ங்கிறது பர்சன். அதுக்கான ஆர்டர்டு பேர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆர்டர்டு பேர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம், பேர் பண்ணி எழுதிட்டோம். ஒவ்வொருத்தவங்க சேலரியும் அந்த பர்சனோட என்ன பண்ணிட்டோம், பேர் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏரோ டயக்ராம், சேலரிஸை ஃபுல்லாக எக்ஸ் சைடு வச்சுக்கிட்டோம். அடுத்து பர்சன்ஸை ஃபுல்லாக ஒய் சைடு வச்சுட்டு அந்தந்த சேலரிஸை அந்தந்த பர்சன்ஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆர்டர்டு பேர்ஸ் அண்டு ஏரோ டயக்ராம். தேங்க்யூ.